ஏரா எஃப்எம் வானொலியின் வேல்வேல் வீடியோ சர்ச்சை சற்று தனியும் நேரத்தில் மதங்களுக்கு இடையில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. விஜயன் சபரிநாதன் என்பவர் தனது பேஸ்புக் நேரலையில் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களை பற்றியும் படு மோசமாக இழிவுபடுத்தியுள்ளார். தொடர்பு பாலமாக விளங்க வேண்டிய சமூக ஊடகங்களில் இதுபோன்ற இனமத வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது வேதனை அளிப்பதாக மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார். பொறுப்பற்ற சிலரின் இதுபோன்ற செயல்களால் சமூகத்துக்கும் வெட்கக்கேடு. 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்களை யார் நிந்தனை செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. இதில் பாகுபாடோ பாராபட்சமோ கிடையாது என கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான சிவகுமார் கூறினார். ஆக பின் விளைவுகளை உணராமல் இன்னொரு மதம் குறித்து பேஸ்புக்கில் உளறி கொட்டியுள்ள இந்த இந்தியா ஆடவரும் சட்ட நடவடிக்கையை சந்தித்தே ஆக வேண்டும். 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாய வேண்டும் என சிவகுமார் வலியுறுத்தினார். அதே சமயம் இதுபோன்ற சம்பவங்கள் சமூக ஊடகங்களில் நடக்காதிருப்பதை உறுதி செய்ய அதிகார தரப்பு நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. AI அதிநவீன தொழில்நுட்பம் வந்துவிட்ட இக்காலகட்டத்தில் அதன் உதவியுடன் சமூக ஊடகங்களை கண்காணிக்க முடியாதா? தவறு நடந்த பிறகு அதற்கு தண்டனை வழங்குவது மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வாகிவிடாது. மாறாக அது மீண்டும் மீண்டும் நடப்பதை தடுக்க அதிகார தரப்பு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் மக்கள்தான் அதன் பின் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் என சிவகுமார் நினைவுறுத்தினார்.